ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி சீரியல் வீக்காக ஒரு பக்கம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணால், இன்னொரு வெப் சீரிஸ் நான் ரொம்ப ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்னா இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு தான். இன்னும் 1 வீக் தான் இருக்குது, முடிய போகுது சீசன் 2. நம்ம எல்லாருக்கும் பற்றி ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ எப்படி நல்லா வீக்காக சீனை பார்த்ததுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருந்தனோ, அதே மாதிரி தான் நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் சீசன் வந்து நேற்று ரிலீஸ் ஆகும் இல்லையா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து ரிலீஸ் ஆகும். தேர்ஸ்டே வெனஸ்டே மிட் நைட் வந்து ரிலீஸ் ஆகும். பட் நேற்று தான் நான் அந்த எபிசோட்ஸ் பார்த்தேன். முடியலைங்க என்னால். ஐயோ, அதுக்கு போன வாரமே இல்லை, ரீசெண்டாக தான் பார்த்தேன். இந்த வாரமும் சேர்ந்து பார்க்கும்போது முடியல. சத்தியமாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டாங்க. அது எஸ்பெஷலி இந்த கார்த்திக் ஆக்டர் கார்த்திக் இருக்காங்க இல்லையா, விஜய் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, விஜய் கேரக்டர் பண்ணுறவங்களாம் இப்படி இருக்காங்களே எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்மளை வேக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இவரை மிஸ் பண்ணிட்டு தாங்க நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவரோட ஆக்டிங் கெரியரில். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மூவியில் தான் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அப்போ ஏதோ 2-3 மூவி பண்ணியிருப்பார், அவ்வளோதான். தவிர ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியலுங்க. அவர் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தான் தெரில. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ பேர் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம மனதை வந்து கொள்ளையடிச்சு தான் இருந்தாங்க எல்லாருமே. அனு மேடமாக இருக்கட்டும், அதாவது ரீனா, ரதி, அர்ஜுன், நம்ம ராக்கி, அந்த அந்த ஓவரால் கோஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நம்ம மனசில் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதை ஓவர் கம் பண்ணி விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இன்னும் ஸ்ட்ராங்காக, அதை விட இன்னும் ட்ரிபிள் மடங்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்காரு விஜய் கேரக்டர். நேத்திக்கு ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆச்சு. 4th எபிசோடில் தான் நம்ம விஜய்க்கு ரீனா தான் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த எபிசோட ஒரு எமோஷன் அது அவ்வளோ அழகாக கேரி பண்ணாருங்க. வந்து நம்ம ரதிக்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசியாக ரீனா கிட்ட போயிட்டு நான் உன் அப்பா வந்திருக்கேன், இதுக்காக தான் உன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏன் என் உயிரை கையில் பிடிச்சிருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான், உன்னை விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக. இது வரைக்கும் போன ஜென்மத்தில், அதாவது இது வரைக்கும் நீ வாழ்ந்த ஜென்மத்தில் உனக்குன்னு யாரும் கிடையாது, இதுக்கப்புறம் நீ ஏஞ்சி வரும்போது இந்த நீ வரும்போது உனக்காக அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு டைலாக, அவர் அந்த எமோஷன்ஸ் கூட அது ரொம்ப உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரீனாக்கு அப்பாவே அங்கே வாழ்ந்துருப்பாருங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட். எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸோ இங்கே ரதிக்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், அப்போ வந்து அந்த கோவம் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ உண்மையிலே வந்து ஆக்டிங்கில் அப்படியே பிச்சு தள்ளிட்டாருங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த எபிசோட் வந்து வெளில வரவே முடியல. ரீனா கடிப்பட்ட சீன்ஸே நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ரீனா கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்டாச்சாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் ரீனா எவ்வளோ அழகாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பில் இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க நினச்சி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தவங்க அழுகும்போது நம்மளை அறியாமலே எனக்கு அப்படியே அழுக வந்துச்சு. நான் அப்படியே கண்ணில் தண்ணியோடு தான் 2 வார எபிசோடுமே பார்த்துட்ருக்கேன். இந்த எபிசோட் சீரிஸ் முடிய போது நினச்சாலே அதனால தாங்கவே முடியல. மேலே எங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது நமக்கு தான் ஹார்ட் பீட் பக்குன்னு அப்படியே வெடிக்குது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பரபரப்பாக அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸில் இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த வெப் சீரிஸ் எத்தனையோ பார்த்துருக்கோம். பட் இது வந்து எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. அதெல்லாம் தாண்டி ட்ரிபிள் 1000 மடங்கு பெட்டர் வெப் சீரிஸ். ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹிட்டான வெப் சீரிஸ் இது. முடிய போகுது நீங்கள் தான் அக்செப்டே பண்ண முடியலங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம் அப்படி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 எபிசோட்ஸோட இந்த சீரிஸ் வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி லாஸ்ட் சீசன் 1 வந்து சீசன் 2 எப்போங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2025 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதுவுமே 2026 வருதுன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் எப்படி என் பண்ண போகிறாங்க, ரீனாக்கு எப்படி உயிர் பொழைச்சிடுவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. பட் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பின்னிட்டாங்க. உண்மையிலே சொல்ல வார்த்தை இல்லை. ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸுமே அர்ஜுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. அது ரீனா ராக்கி பாண்டிங், அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது அவெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா, அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்ன அப்பாவை அங்கே ஹவுஸ் ஓனராக இருந்தாங்களே அந்த அங்கிளை காமிக்கல. அவங்கள இந்த எபிசோட் எதுவுமே காமிக்கவே இல்லை. தெரில அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் ஓவரால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறக்க முடியாமல் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அவ்வளோ ஒரு ஹார்ட் பீட் நமக்குமே துடிச்சிட்ருக்கு. அந்த லெவலுக்கு ஒரு ஃபீலிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. எல்லாம் என்ன மாதிரியே இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு நீங்களும் ஒரு அடிக்ட்டு ஒரு டை ஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த 2 வீக்ஸ் எபிசோட்ஸ் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.